ஓம் நற்பவி பொதுநல அறக்கட்டளை நிறுவன தலைவர் நற்பவி திரு முத்து சூர்யா மற்றும் நற்பவி பொறுப்பாளர் கீழரசூர் முதுவத்தூர் ஊராட்சி முன்னாள் முக்கியஸ்தர்கள், அனைத்து கட்சி பெருமக்களே, பள்ளி மாணவ செல்வங்களே, மாணவிகளே, மகளிர் சுய உதவிக்குழு பொதுமக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை பெருமிதம் கொள்கிறேன். இன்று நாம் அனைவரும் இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை மிகுந்த பெருமையுடன் உற்சாகத்துடனும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சுதந்திரம் என்பது வெறும் ஆங்கிலேயரிடமிருந்து நாம் பெற்ற உரிமை அல்ல, அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு வலிமையான இந்தியாவை வழங்க வேண்டிய நமது பொறுப்பாகும். பல தியாகிகளின் இரத்தம், தியாகம், சிறை வாழ்க்கை, போராட்டம் ஆகியவற்றின் விளைவாக நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். கல்வி கற்பதில் சுதந்திரம், கனவு காணும் சுதந்திரம், சமத்துவம் வாழும் சுதந்திரம், நமது நாட்டை முன்னேற்றும் பொறுப்பு, இவை அனைத்தும் சேர்ந்துதான் உண்மையான சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை பெறுவதற்காக நமது முன்னோர்கள் செய்த தியாகங்கள் நாம் மறந்துவிடக்கூடாது. அனைவரும் மகாத்மா காந்திஜி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், திருப்பூர் குமரன், வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய பாரதியார், சிவகங்கை ராணி வீரமங்கை வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள், குயிலி, இன்னும் பெருந்தலைவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நேரத்தை கருதி சுருக்கமாக கூறிக்கொள்கிறேன். இது போன்ற எண்ணற்ற தியாகிகளின் கனவுகளால் உருவானதுதான் இந்த சுதந்திர தின விழா. சுதந்திரத்தை பெற்று தந்தது முன்னோர்களின் தியாகம். சுதந்திரத்தை பாதுகாத்து உயர்த்துவதுதான் நம் தலைமுறையின் கடமை. இந்த அன்பான மாணவர்களே, பெரியோர்களே, இன்றைய விழாவின் உண்மையான கதாநாயகர்கள் நீங்கள்தான். 350 மாணவ மாணவிகள் பாராட்டப்படுவது என்பது வெறும் பரிசு மட்டுமல்ல, அது உங்கள் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம், உங்கள் பெற்றோர்களின் தியாகத்திற்கு கிடைத்த மரியாதை, உங்கள் ஆசைகளை அர்ப்பணிக்கும் கிடைத்த வெற்றிகள். இது கடின உழைப்பு, தன்னம்பிக்கையும் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். அன்பான சகோதரி சகோதரிகளே, ஒரு பெண் முன்னேறினால் ஒரு குடும்பம் முன்னேறும், ஒரு குடும்பம் முன்னேறினால் ஒரு சமுதாயம் முன்னேறும், சமுதாயம் முன்னேறினால் நாடு வளம் பெறும். எனவே பெண்களின் கல்வி, சுயதொழில், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றிற்கு நாம் தொடர்ந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். அன்பான மாணவ செல்வங்களே, வரும் காலத்தில் உங்களின் ஒருவர் IAS, IPS அதிகாரிகளாக, டாக்டராக, இன்ஜினியர் ஆகலாம், ஆசிரியர்கள் ஆகலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம், தொழிலதிபராக ஆகலாம், அரசியல் தலைவர் கூட நீங்கள் ஆகலாம். ஆனால் நீங்கள் எந்த துறையில் சென்றாலும் உங்கள் வெற்றி உங்கள் குடும்பத்திற்கும் நம் சமுதாயத்திற்கும் நம் நாட்டிற்காகவும் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். இன்றைய உலகிற்கு மிக தேவையானது ஆயுதங்கள் அல்ல, அன்பு, ஒற்றுமை, சகோதரத்துவம் மற்றும் மனிதநேயம் பண்புகளே. யாரும் ஊரே யாவரும் கேளீர். எல்லா ஊர்களும் நமது ஊர்களே, எல்லா மக்களும் நமது உறவினர்களே என்ற தமிழனின் உயர்ந்த சிந்தனையும் உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டிய காலம் இது. நமது நாடு இன்று உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக மட்டுமல்லாமல் அறிவியல், தொழில்நுட்பம், விண்வெளி, கல்வி, தொழில் என பல துறைகளிலும் தொலைநோக்கு பார்வையுடன் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் நம் செல்ல வேண்டிய பாதை மிக நீண்ட தூரம் இருக்கிறது. சுதந்திர தினம் என்பது ஆண்டுக்கு ஒரு முறை கொடியேற்றி கொண்டாடும் நாள் மட்டுமல்ல, நம் ஒவ்வொரு நாளும் நேர்மையாகவும் வாழும்போது அது சுதந்திர தினம். ஒரு ஏழை மாணவனுக்கு உதவும் போது அது சுதந்திர தினம். ஒரு மரத்தை நட்டு வளர்க்கும் போது அது சுதந்திர தினம். பெண்களை மதிக்கும் போது அது சுதந்திர தினம்.
சாதி மதம் மொழி என்ற வேறுபாடுகளை தாண்டி மனித நேயத்தோடு வாழும்போது அது சுதந்திர தினம். எனவே நாம் மாறுவோம், நமது சமுதாயத்தை மாற்றுவோம், நமது இந்தியாவை உயர்த்துவோம். இந்த விழாவில் பாராட்டப்படும் ஒவ்வொரு மாணவ செல்வத்திற்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கனவுகள் அனைத்தும் நனவாகட்டும். அதேபோல் இங்கு நாங்கள் வந்த உடனே அண்ணன் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் வர்றது கொஞ்சம் லேட் ஆனதுனால நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இந்த மாணவ செல்வங்களுடைய ஆர்வம் உடனே என்கிட்ட போட்டோ எடுக்கணும்னு ஓடி வந்தாங்க. எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் பனைமரத்து விதையை கொடுத்து நட்டு வைக்க சொன்னாங்க. நான் சொன்னேன், இது ரொம்ப நாள் ஆகும் முளைக்கிறதுக்கு, இது பனைமரத்து கன்று வளர்ந்துருக்கிறதே வாங்கி நட்டு வைக்கலாமே அப்படின்னு கேட்டேன். இருந்தாலும் அவங்க சொன்னார்கள், இதுதான் லேட்டா முளைச்சாலும் லேட்டஸ்டா முளைக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் இதே போல பனைமரமா இருக்கட்டும், மரக்கன்றுகளா இருக்கட்டும், நீங்க எங்க இருந்தாலும் நட்டு வைக்குமாறு அன்போடு கேட்கிறேன். வேணும்னா விதை பந்துகள் நாங்க எங்க மார்டின் ட்ரஸ்ட் மூலமாக நாங்க ஆலம் ஃபார்ம்ல வச்சிருக்கிறோம். நம்ம யார் வந்தாலும் ஒன்றிய செயலாளர் அடிக்கடி வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம கட்சியின் சார்பாகவும் நம்ம கழகத்தின் சார்பாக எல்லாரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட வேணா நான் விதைப்பந்துகளை நான் கொடுத்து அனுப்புறோம். அது ஆர்வம் உள்ள இளைஞர்கள் எல்லாருமே நீங்க ஆர்வம், நம்ம தான் மனசை ஆர்வத்தோட வச்சுக்கிறணும். நம்ம ஆர்வம் எங்க போனாலும் கிடைக்காது, நம்ம உள்ளத்துலதான் இருக்கு எல்லாமே. அதே மாதிரி நம்ம ஆசிரியர்களா இருக்கட்டும், அம்மா அப்பாவா இருக்கட்டும், எல்லாருக்குமே சந்தோஷப்படுத்தணும்னா நம்ம தான் முடிவு எடுத்துக்கொள்ளணும். அதே போல மனசுதான் காரணம்னு சொல்லுவேன். நான் இந்த வயசுலயே இவ்வளவு வேகத்துல இருக்கிறேன்னா நம்மளுடைய மனசுதான். ஒவ்வொருத்தரும் இனிமே நம்ம பிறக்க போறதில்லை, இப்ப பிறந்துட்டோம். அது மற்றவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடவே நம்ம செய்ய வேண்டும், சர்வீஸ் பண்ண வேண்டும். நீங்கெல்லாம் அதே மாதிரி மரக்கன்றுகளை நடுங்கள், நம்ம நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது. அதே போல அம்மா அப்பாவுக்கும் ஆசிரியர்களுக்கும் நீ உதவிகளாக இருக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இப்ப படிக்கிறோம்னுட்டு சில பிள்ளைகள் குழந்தைகள் வேலை செய்யறது இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். சில பெற்றோர்கள் சொல்றாங்க. அப்புறம் பின்னாடி கஷ்டம் வருது. அதெல்லாம் நம்ம தாங்கிறதுக்கு நம்ம விளையும் பயிர் முன்னேற தெரியும் சொல்லுவாங்க பெரியவர்கள். அம்மாச்சி தாத்தா பாட்டி எல்லாம் நம்ம வீட்டுல கூட்டு குடும்பமா இருக்கும்போது நம்ம சொல்லி கொடுக்கறதா. நம்ம இப்பவே நம்ம சர்வீஸ் நம்ம பண்ண கத்துக்கிட்டாதான் நம்ம எந்த இடத்துல போனாலும் நம்ம சர்வீஸ் செய்வோம். அதை வேலையா நினைக்காம ஒவ்வொருத்தரும் சர்வீஸா செய்யுங்க. நான் அடிக்கடி எங்க ஸ்டாஃப்கிட்டே நான் சொல்லுவேன், நீங்க இந்த வேலையை நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம், 2 டிகிரி 3 டிகிரி வேலை செஞ்சு படிச்சுட்டு வந்தவங்க எங்கள்கிட்ட வேலை செய்யறாங்க. அவங்க கொஞ்சம் ஈகோ வரும் அவங்களுக்கு எல்லாம், நம்ம இந்த படிப்பு படிச்சுட்டு இந்த வேலை செய்யறதா அப்படின்னு. அதெல்லாம் பார்க்காம எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவேன், உங்க ஹெல்த்துக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டு வேலை செய்யுங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி மார்டின் ஹோமியோபதி காலேஜ் வச்சிருக்கிறோம். அதுல காலேஜ் ஸ்டூடெண்ட் அடிக்கடி சொல்லுவேன், ரோட்ராக்ட் நாங்க ரோட்டரி கிளப் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி ரோட்ராக்ட் நம்ம இளைஞர்களை எல்லாம் அதுல இணைச்சு சர்வீஸ் பண்ண சொல்லியிருக்கிறேன். அந்த சர்வீஸ் நம்ம இப்ப சிறு வயதுல இருந்து நம்ம கற்றுக்கிட்டாதான் எங்க போனாலும் நம்ம வாழ முடியும் என்று உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். அதேபோல் நமது பள்ளிகள் சிறக்கட்டும், நமது மாணவர்கள் உயரட்டும், நமது தமிழகம் வளம் பெறட்டும், நமது பாரத நாடு உலகம் அரங்கில் இன்னும் உயரட்டும் என்று அன்னை மரியா அவர்கள் முன்னேற்றம் அடைந்த நாள், அதையும் கூறிக்கொள்கிறேன். உலகம் முழுவதும் போட்டிக் கொண்டிருக்கிறது. அதே நாள் சுதந்திரம் கிடைச்சது மிக வெற்றியான நாள். இந்த நாளை மறக்கவே முடியாது. அனைவரும் இந்த சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்துள்ள புள்ளம்பாடி ஒன்றிய விழா ஏற்பாட்டாளர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையை நமது பலம் என்ற நம்பிக்கையுடன் எப்போதுமே வாழ்வது ஒருமுறை வாழ்த்துட்டும் தலைமுறை என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.